திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுத போற்றி அப்படின்ற வரிசையில வர பாடல் வரிகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வரிகள்ல அதாவது நமக்கு சிவபெருமானை போற்றி புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கும். பட் ஆனா அந்த வார்த்தைகளை கோர்த்துறதுக்கு நமக்கு வராது இல்லையா? ஆனா மாணிக்க வாசகர் என்ன அருமையா வார்த்தைகளை கோர்த்திருக்காரு. அதை கேட்கும் போது என் மனசுல இருந்த எல்லாத்தையும் நீங்க எப்படி முன்கூட்டியே எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு இந்த வரிகளை கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஈசன் எந்தை தேசன், சிவன் நிமலன் மன்னன், தேவன் மலை, இந்த பெயர்கள்லாம் வச்சு மாணிக்க வாசகர் சிவபெருமான போற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு. அந்த வரிகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் வரிகள்: ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த வரிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஈசன் அடி போற்றி. ஈசன் அப்படின்னா சிவபெருமான குறிக்குது. இறைவா, உனது திருவடிகளை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எந்தை அடி போற்றி. எந்தை அப்படின்னா தந்தை. தந்தையாகிய சிவபெருமானே, தந்தையாகிய இறைவா, உன்னோட திருவடிகளை வணங்குகிறேன் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேசன் அடி போற்றி. தேசன் அப்படின்னா ஒளிமயமானவர், அப்படின்னா ஒளி வடிவமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதாவது ஒளி வடிவமா இருக்கிற சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து சிவன் சேவடி போற்றி. சேவடி அப்படின்னா அழகான ஒளி பொருந்திய திருவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ சிவனுடைய ஒளி பொருந்திய திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு போற்றிருக்காங்க. நேயத்தே என்ற நிமலன் அடி போற்றி. நேயம் அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம். நிமலன் அப்படின்னா தூய்மையானவர், அதாவது குற்றமற்றவர், தூய்மையானவர், உண்மையானவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான பொருள். அன்பின் உருவமானவராகவும் தூய்மையானவராகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. பிறப்பு, இறப்பு, மாயை இது எல்லாத்தையும் அறுத்து மக்கள் இதுல இருந்து விடுவிக்கிற அரசனா இருக்கிற சிவபெருமானுடைய திருவடிகள் போற்றி அப்படின்னு பாடியிருக்காங்க. சீரார் பெருந்துரை நாம் தேவன் அடி போற்றி. சீரார் அப்படின்னா அழகு, பெருமை அப்படின்னு பொருள். பெருந்துறையில இருக்கிற அழகும் பெருமையும் மிகுந்த சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றுவது. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத அப்படின்னா தீராத, குறையாத அப்படின்னு பொருள். இன்பம் குறையாத மலை போன்ற சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றுவது. இந்த பாடல் வரிகள் எல்லாமே சிவபெருமான போற்றியும் புகழ்ந்தும் பாடுற பாடல். இதுவரைக்கும் 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி வரிகளையும் நம்ம பார்த்திருக்கோம். திருவாசகத்துல இந்த 6, 5, 8 வரிகள் முக்கியமான வரிகள்னு கூட சொல்லலாம். முழுமையான திருவாசகத்தை படிக்க முடியாதவங்க இந்த 6, 5, 8 வரிகளை படிச்சா கூட ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் உங்க டிராவல் வித் ராடி. ஓம் நம சிவாய.